நான் தமிழக வெற்றி கழகம் ஐயா விஜயை பார்த்து நான் கேட்கின்றேன். வெள்ளரிக்கை இத்தனை கடை தான் தமிழ்நாட்டில், இத்தனை டாஸ்மாக் கடை இருக்கு, இத்தனை மணமகிழ் மன்றம் இருக்கு, இத்தனை எலைட் பார் இருக்கு அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு அதுல இருந்து நீங்க குறைக்க ஆரம்பிக்க முடியுமா? இப்ப இந்த மாசத்துக்கு 700, அடுத்த மாசத்துக்கு 700, மொத்தமா அப்படி எல்லாம் ஷெட்யூல் போட்டும் போடல. 717 கடையும் மூடி இருக்கிறாரு. இல்ல அவர் சொல்றது இப்படித்தான் படிப்படியா குறைக்க முடியும் அப்படின்றாரு. மாசத்துக்கு 700 குறைச்சா சரி, அது வரைக்கும் தாலியக்கரவை யார் பொறுப்பு? நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? அதாவது 2 மாசத்துக்கு வாட்டி மூடுறாருன்னு வச்சுக்கோ. படிப்படியா நீங்க நான் கேக்குறது 3னா உங்களுடைய எஃபெக்ட், உங்களுடைய இதனால ஒண்ணு இல்ல. அதாவது இது வந்து எங்களுக்கு பழக்கமாயி போச்சுங்கிறேன். இல்ல திருந்துறதுக்கு வழி இல்ல. ஏங்க யார் திருந்துறதுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, உடம்புக்குள்ள போன அந்த ஆல்கஹால் உள்ள கல்லீரலையோ கிட்னியோ இதெல்லாம் பாய்ச்சிருக்கும். நீ திடீர்னு கடையை மூடுறேன்னு வைங்க, அப்ப அதுல இருந்து ரிலீஃபா இருக்கு. என்ன மருத்துவரை பாருங்க, ஏகப்பட்ட இடத்துல சென்டர் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு யாருக்கு செலவு பண்றது? ஏற்கனவே என் முன்னாடி தாலி அதுக்கு போய் தான் சரக்கு அடிச்சிருக்கேன். பீகாரிலே 10 ஆண்டு காலம் மது கடைகளை மூடி மது பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய ஆண்மகன் நிதிஷ்குமார் பீகாரிலே. நீங்க இந்த மாச கடைசியில போய் மோடிஜி அவர்களை சந்திக்க போறீங்கல்ல, அப்ப நிதிஷ்குமாரை பார்த்து எப்படியா மூடுன, இவ்வளவு பெரிய மாநிலத்தில் மதுக்கடையை மூடுனு கேட்டு நீ அமல்படுத்தினீங்கன்னா உண்மையான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அர்த்தம் இருக்கு. ஜெயலலிதா 500, எடப்பாடி 500, ஸ்டாலின் 500, இவர் புதுசா ஒரு 200 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காரு. 717 என்ன ராசி நம்பரை நம்ம பண்டிட்டு ஜோசியக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாரு. 717 பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸ் இருக்கும். 23 வருஷமா இந்த டைலாக் நாங்க படிப்படியாக குறைப்போம். ஏன் படிப்படியாக குறைக்க டக்குன்னு நீங்க மொத்தமா ஒழிச்சிட வேண்டியதானே? நீங்க தான் சொன்னீங்களே கல்லீரல் உள்ள ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு, டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா அது ஆயிரும். சரி, அப்ப அதுக்கு மாற்று வழி என்ன? குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்து. நீங்க ஏன் மறுவாழ்வு மையமே இல்லையா இந்த இடத்துல? எங்க இருக்கு? எந்த ஆஸ்பத்திரி இருக்கு? 21 வயசுக்கு மேல நீ குடிக்க வச்ச அப்படின்னா அவன் 25 வயசுல 27 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டினா தாலி அறுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தமிழச்சி ஓட்டு போட்டிருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. என்ன சொல்ல வரீங்க? மூடணுன்றீங்களா? மூடக்கூடாது. மூடுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்று தான் நான் பதிவு செய்றேன். ஏன் நீ 30 வயசாக்க வேண்டியதானே? குடிக்கிற வயசு 21 வயசு. அப்ப 21 வயசுக்குள்ள பாதுகாத்துக்கிறாங்க. 21 வயசுக்கு மேல அவன் கல்லூரி படிப்பு முடிச்சோடனே சமூகத்துக்குள்ள வரான். திராவிட கட்சிகள் செஞ்ச மாதிரி இந்த கேப் மாதிரி மொள்ளமாரித்தனம் பண்ணுவது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு விஜய் மூடினால மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. நீங்க விட பரபரப்பா இன்னைக்கு நண்பா நண்பீஸ் எல்லாம் பரபரப்பா நினைச்சுக்கிடலாம். எங்களுக்கு அதெல்லாம் பழசு பழசு பழசு. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இன்றெல்லாம் பிரமாதமா இருக்கு. தாவேக்க ஆட்சி அமைஞ்ச உடனே 717 கடைகளை மூட சொல்லி உத்தரவு போட்டாரு. என்ன பண்ண போறீங்க அடுத்து? இது வந்து நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் எடுத்துக்கிட்டோம். நிறைய கடைகளை மூட சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஏற்கனவே ஐயா 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, முன்னாள் அப்பா ஆட்சிக்கு வந்தார்ல, அவர் எத்தனை கடையை மூடினார்? அவரும் நிறைய கடைகளை மூடினார். மூடிட்டு மது காவல்துறையிலேயே 2 இப்போ மதுவிலக்கு பிரிவு துறைன்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அதை வச்சு கம்ப்ளீட்டாக போதைப் பொருட்களை தடுப்போம்னு சொல்லிட்டு அதே ஆண்டில் ஆகஸ்ட் 11 தமிழ்நாடு போதை ஒழிப்பு நாள்னு ஒன்று அறிவிச்சார். அறிவிச்சிட்டு வருஷம் அந்த போதை ஒழிப்பு நாள் அன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சார். சரி, என்ன தமிழ்நாடு முழுவதும் போதை விழிப்புணர்வு நாள். மன்றாடி கேட்கின்றேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், அப்பா மன்றாடி கேட்கிறேன்னு சொன்னார்ல. ஆமாம், அதுக்கு மேலேயாங்க இவரை வந்து இன்னைக்கு மது விழிப்புணர்வு ஏற்படுத்தி கடை மூடிட போறாரு. 717 கடையை மூடிட்டார். அவர் 500 கடையை மூடினாரு. அதுக்கு முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து 1000 கடையை மூடினாரு. 2 கடையை 3 நாள் குடிக்கிறவங்க எண்ணிக்கை குறைய மாட்டேங்குது. யாரு? ஏங்க கடையை மூடுது. ஏங்க கடையை மொத்தமாக மூடுனா மது விலக்குங்கிறது மொத்தமாக கடையை மூடுனா அதுக்கு பேர் தாங்க கடையை மூடுறது. இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்லோவாக காலி பண்ணுறது எல்லாத்தையும். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக கடையை இருங்க. கோயில் பக்கத்தில் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கோயில் பக்கத்தில் இருக்கிறது, கல்லூரி பக்கத்தில் இருக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் மூடினார். இப்போ எங்கள் ஊர் கொரட்டூரில் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புல மேற்கிட்ட கடை இருந்துச்சு, மூடினாங்க. சரி, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மூடிட்டாங்கன்னு நினைச்சான். 3 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா கிழக்கு பக்கம் கடையை திறந்துருந்தாங்க. மேற்க மூடி கிழக்க திறந்தாச்சு. அதுதான்
அதுக்கு முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி மூடினாரு, அம்மா ஜெயலலிதா அம்மா 2016 500 கடையை மூடினாங்க, 2014 எடப்பாடி கடையை மூடினாங்க. மேற்குல 500 மூடிட்டு கிழக்குல 500 திறந்துடுறதா? ஒண்ணு இந்த கதவை மூடிட்டு இந்த கதவை திறப்பாங்க, இல்ல இந்த கதவை மூடிட்டு இந்த கதவை திறப்பாங்க. நெடுஞ்சாலையிலேயே தேசிய நெடுஞ்சாலைகள்ல கடை இருக்கிறத மூடணும்னு சொன்ன உடனே தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றி எங்களுக்காக டாஸ்மார்க் மது பிரியர்களுக்காக தேசிய நெடுஞ்சாலையே மாநில சாலையாக மாற்றிய நாடு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட பெருமை வேற இருக்கா? என்னமோ இன்னைக்கு இவர் வந்து 714 கடையை மூடிட்டாரு, 717 கடையை மூடிட்டாரு. இல்ல இது பெருமை ஏங்க, இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது எப்படி நான் பாக்குறேன்னா, இல்ல மூணு உங்களுக்கு வருத்தமா மகிழ்ச்சியா? ஏங்க ஒண்ணுமே கிடையாது. இனிமே வயசுக்கு வந்தான்னா வராட்டேன்னு அதான் குடிச்ச வரைக்கும் குடிச்சு முடிச்சாச்சு. அதான் சொல்லல. ஏங்க இதுக்கு முன்னாடி மூடி இருந்து அந்த 500 கடை, இப்ப ஸ்டாலின் ஐயா மூடின 500, மொத்தத்தில் ஒரு 5500 கடை இருந்தது 2016. அம்மா ஒரு 500 கடை, எடப்பாடியார் ஒரு 1000 கடை, ஸ்டாலின் ஐயா ஒரு 500 கடை, ஆக ஒரு 2000 கடை மூடி இருக்காரு. இவர் ஒரு 717 கடை முன்னா 2700 கடை மூடி இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். வெள்ளை அறிக்கையோட முடியுமா? நான் தமிழக வெற்றி கழகம் ஐயா விஜயை பார்த்து நான் கேட்கின்றேன், வெள்ளை அறிக்கை இத்தனை கடை தான் தமிழ்நாட்டில், இத்தனை டாஸ்மார்க் கடை இருக்கு, இத்தனை மணமகள் மன்றம் இருக்கு, இத்தனை எலைட் பார் இருக்கு அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு அதுல இருந்து நீங்க குறைக்க ஆரம்பிக்க முடியுமா? அதனால இதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் 1971 இருந்து ஐயா கலைஞர் அவர்கள் கொட்டு மலையில கொடை பிடித்து கொண்டு வந்து கடையை திறந்துடாதையா, தமிழ்நாடு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக மதுவிலக்கு மாநிலமாக இருந்த நாடு தமிழ்நாடு, அதை பேரை கெடுத்துடாதையா அப்படின்னு சொன்னார். பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார் இல்லையா, மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொல்லி நான் திறக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இவர் கடையை திறந்தார். 1971 கடையை திறந்து இன்னைக்கு வரைக்கும் நீக்கமர திராவிட கட்சிகள் ஐயா கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர் கடாமார்க்கு சரக்கு, ஐயா கலைஞர் அவர்கள் வந்து மதுபான ஆலையே திறந்து பாக்கெட் சாராயத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா வந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து 61% பேர். ஆனா யாருமே வந்து இதை மூடணும்னு நினைக்கல. இப்போ வந்து இவர் வந்து மூடிடுவார்னு எப்படி நாங்கள் நினைக்கிறது? இல்ல அதுதான் அவர் மாற்றாக நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இப்ப இந்த மாசத்துக்கு 700, அடுத்த மாசத்துக்கு 700, மொத்தமா அப்படி எல்லாம் ஷெட்யூல் போட்டும் போடல. 717 கடையை மூடி இருக்கிறாரு. இல்ல அவர் சொல்றது இப்படித்தான் படிப்படியா குறைக்க முடியும் அப்படின்றாரு. மாசத்துக்கு 700 குறைச்சா சரி, அது வரைக்கும் தாலி ஏக்கிறவன் யார் பொறுப்பு? நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்களா? என்ன தாலி ஏக்கிறதா? ஏங்க 717 கடையை மூடிட்டார். எங்க கோயில் பக்கத்துல இருக்கிறதும் பள்ளிகள் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் மூடிட்டாங்க. சரி, அப்ப அதுக்கு மூடுனதுக்கு அப்புறம் அந்த ஏரியால 717 கடையில ஒரு ஆவரேஜ் குறைச்சு சொல்றேன், ஒரு கடைக்கு 50 பேர் தான் குடிக்கணும். 35,000 பேர் குடிக்கிறான். அந்த 35,000 பேருக்கு மாற்று வழி என்ன? அவன் என்ன செய்வான்? அடுத்து போவானா? அடுத்த கடை போவாங்க. எங்க ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போறாங்கன்னு வச்சுக்கோ, இருட்டுக்குள்ள இதுக்குள்ள போவான். ஏன் அங்கேயே அதே இடத்துல மணமகள் மன்றம் இருக்கு. நீங்க அதுக்காக நீங்க இப்படி நீங்க என்ன சொல்றீங்க? இதை மூடிட்டா இதை தேடி பல ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி அதுக்காக சொல்றீங்களா? அதுக்காக மட்டுமல்ல, அங்க போனா நீங்க இங்க கடையை மூடிட்டு அங்க போய் தாலி இருக்க மாட்டாளா தமிழச்சி? ஏங்க தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் அவங்க பள்ளிகள் பக்கத்துலயும் கல்லூரி பக்கத்துலயும் மூடினதுக்கான நீங்க குடிச்சு போட்டு சும்மா எல்லாம் போயிட்டு வர சின்ன பிள்ளைங்க அவங்கள தேவையில்லாம தொந்தரவு பண்றீங்கனாலதான் மூடுறது. இதை இந்த மூடுன வரலாறு தான் நான் சொல்றேன்ல. ஜெயலலிதா காலத்துல இதைத்தான் மூடுனாங்க, எடப்பாடி மூடுனது சரியா தவறா? ஏங்க இது வந்து கண்துடைப்புங்க. இது கண்துடைப்பெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கறது பள்ளிகள் பக்கத்துலயும் கோவில்கள் பக்கத்துலயும் கல்லூரிகள் பக்கத்துலயும் மூடுனது சரியா தவறா? சரியில்லை, தவறு. இது வந்து சரியா தவறாதான் கேட்டேன், வேற ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கல. சரியாக அதை வந்து ஏற்கனவே மூடுல மாறி திறக்காங்களே, இது நிரந்தரமாக மூடப்படுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏங்க ஏற்கனவே நாங்க பாத்துட்டோமேங்க, அதே கோயில் பக்கத்துல திறந்த இதை மூடினதுக்கு இங்க மூடிட்டேன், அப்ப இவன் இன்னொரு இடத்துல போய் குடிக்க மாட்டாரான்னு கேக்குறீங்களே. இந்த டைலாக் ஏங்க, இந்த கேள்விகள் எல்லாம் ஸ்டாலின் கேட்டாச்சு, எடப்பாடியார்ட்ட கேட்டாச்சு, அம்மா ஜெயலலிதாட்ட கேட்டாச்சு. ஏன் நான் மட்டும் கிடையாது, எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டாங்க. சரி, சட்டமன்றத்துல அன்புமணி அம்மா சௌமியா வந்து அம்மா கேட்டாங்கல்ல, ஐயா நீ இங்க கடையை மூடிடுவ, முட்டுச்சந்தை அங்கே பெட்டி கடை சந்து கடை எல்லாம் நிறைய இருக்கு, அதை எப்படி கட்டுப்படுத்தி கேட்டாங்கல்ல. பிறகு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க, ஆட்சிக்கு வந்து அவர் 3 நாள் 4 நாள் தான் ஆயிருக்கு. வந்த உடனே 700 கடையை மூடிட்டாரு. சரியா தவறான்னு கேட்டேன், பதில் கிடையாது. அவர் மாசத்துக்கு 700 கடையா மூடினார்னா இந்த
அதாவது அவர் மாசைக்கு 700 கடை மூடுன்னு சொல்லல. அதாவது சரி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி மூடுறாருன்னு வச்சுக்கோ. அவர் சொன்ன படிப்படியா நீங்க நான் கேக்குறது மூடுனா உங்களுடைய எஃபெக்ட் உங்களுடைய இதனால ஒண்ணு இல்ல. அதாவது இது வந்து எங்களுக்கு பழக்கமாயி போச்சுங்கறேன். இல்ல திருந்துறதுக்கு வழி இல்ல. ஏங்க யார் திருந்துறதுக்கு சொல்றீங்கல்ல? திருந்துறதுக்கு வழி இருக்கா? திருந்துறதுக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? ஏங்க வாயை கட்ட வேண்டியதா? என்னது வாயையும் கையையும் நான் என்ன சொல்றேன்னா, உடம்புக்குள்ள போன அந்த ஆல்கஹால் உள்ள கல்லீரலையோ கிட்னியோ இதெல்லாம் பாய்ச்சிருக்கும். நீ திடீர்னு கடையை மூடுறேன்னு வைங்க, அப்ப அதுல இருந்து ரிலீவ் ஆறதுக்கு என்ன மருத்துவரை பாருங்க, ஏகப்பட்ட இடத்துல சென்டர் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு யாருக்கு செலவு பண்றது? ஏற்கனவே என் முன்னாடி தாலி எடுத்துட்டு போய் தான் சரக்கு அடிச்சிருக்கேன். இப்ப நீ கடையை மூடிட்ட, இல்ல அது பெருமையா? எது ஏங்க இந்த பெருமை திராவிட கட்சிகளுடைய பெருமை. அண்ணா திமுக உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா போய் கடையை திறங்கடா தம்பிகளே வாருங்கள், நான் செத்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு கடையை திறந்துங்கன்னு சொல்லிட்டு போனாரா? பேசுறீங்க. இப்ப திமுக தான் காரணம். நீங்க கொடுத்து திராவிட கட்சியில் தான் காரணம். சரி, அது திராவிட கட்சி. இவர் தமிழக தமிழக கட்சி கழகம் கிடையாது. ஏங்க திமுக கூட்டணி கட்சியில வாங்கிட்டு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஓசியில வாங்கிட்டு வந்து ஆட்சி. சரி, அவர் ஓசியில அமைக்கிறாரு இல்ல ஓசி இல்லாம அமைக்கிறாரு, அமைச்ச உடனே போட்டிருக்காரு ஒரு கையில. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கிற எம்எல்ஏ நீங்க என்ன சொல்ல வரீங்க? மூடணும்ன்றீங்களா மூடக்கூடாதுன்றீங்க? யாரு மூடுவதை வந்து நான் மறுக்கல. தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு வேண்டும் என்றால் அமல்படுத்த வேண்டும் சொல்றேன். இவங்க மாதிரி ஏமாற்று பண்ணக்கூடாது. காய்ச்சல் அடிச்சுன்னா பாத்திர போட்டு 2 நிமிஷத்துல காய்ச்சல் நிக்கணுமா? ஒரு நாள் எடுத்துக்க முடியல, நம்ம காய்ச்சல் நிக்கணும். அப்ப அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு 700 அடுத்த ஒரு 700 அடுத்து அப்படி குறைச்சாதான் 5000. நீங்களே 10 கிலோமீட்டர் போகணுமா குடிக்க அப்படின்னு அடங்கி வீட்டுல இருக்கணும். நான் 10 கிலோமீட்டர் சரி இப்ப கட்டுப்படுத்திருக்க வேண்டியதானே? ஏங்க அதாவது இருக்கிற இந்த டைலாக்கவே 2003 சில்லறை விற்பனை துவங்கி இன்னைக்கு 23 வருஷம் ஆகுது. 23 வருஷமா இந்த டைலாக் நாங்க படிப்படியாக குறைப்போம். ஏன் படிப்படியாக குறைக்க டக்குன்னு நீங்க மொத்தமா ஒழிச்சிட வேண்டியதானே? நீங்க தான் சொன்னீங்களே கல்லீரல் எல்லாம் உள்ள ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு, டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா அது ஆயிரம். சரி, அப்ப அதுக்கு மாற்று வழி என்ன? குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்து. நீங்க ஏன் மறுவாழ்வு மையமே இல்லையா அந்த இடத்துல? எங்க இருக்கு? எந்த ஆஸ்பத்திரி இருக்கு தமிழ்நாட்டுல அரசாங்கத்தால் மது? சரி, விஜய் முதலமைச்சர் விஜய் சொல்லுவான், அவர் அந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு மறுவாழ்வு மையம் அமைச்சு கொடுக்குறாரு. கொஞ்சம் போய் மூடுவோம், ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தாராளமா. அதுக்கு உண்டான நான் என்ன சொல்றேன்னா, நேற்று பதவி ஏற்பதற்கு முன்பாக வரை அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. கையெழுத்து போட்ட நம்பிக்கை போயிருச்சா? இது வந்து இவங்க அறிக்கை விட்டதுல இருந்து நாங்க 717 கடையை மூடுறோம், அதுக்கப்புறம் 21 வயசுக்குள்ள வந்து குடிக்கிறவங்களை கட்டுப்படுத்துறோங்கிறதெல்லாம் அதுல உங்களுக்கு என்ன முரண்பாடு? என்னது 21 வயசுல இருக்கவன கட்டுப்படுத்தி தலைமுறையா இல்லையா? ஏங்க கொஞ்சமா யோசிக்கலாங்க. 21 வயசு என்னமா இவரு புதுசா வந்து சட்டமா அவங்க போட்டாரு? இது ஏற்கனவே உள்ள சட்டங்க. சட்டம் இருக்குது, ஒயின் ஷாப்ல கொடுத்துக்கிட்டுல இருக்கான். இருங்க வரேன். 21 வயசுல நான் என்ன சொல்றேன், 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து உங்க டிரைவிங் லைசன்ஸ் உங்க ஆதார் கார்டை கொடுத்து அந்த சரக்கு வாங்கிட்டு போடுங்க. உங்களை பார்த்தா தெரியுது 60+ 50+ கண்டுபிடிச்சிருவாங்க, கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரி, ஒரு மிட் ஏஜ்ல வரணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த 21 வயசுக்கு அப்புறம் 21 வயசு முடிஞ்சு மறுநாள் நைட்டு அவருக்கு வயசு முடியுதுன்னா காலையில வந்து குடிச்சே ஆகணுமா? அப்ப நான் தலைவிதி இல்ல ஏங்க தமிழக வெற்றி கழகம் 21 வயசுக்கு உள்ளங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அப்ப எல்லாரும் கொடுத்துருவாங்க. அதுக்காக தமிழச்சி ஓட்டு போடல. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கிற பெண்கள் ஓட்டு போடல. 21 வயசுக்கு மேல. சரி 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவன் இறங்க வர. இப்ப 21 வயசுக்கு உள்ளவனே குடிக்க சொல்றீங்களா இல்ல வேண்டான்றீங்களா? 21 வயசுக்குள்ள இருக்கிறவன் அவங்க அப்பா அத்தா பாதுகாத்துக்கிடுவான். 21 வயசுக்கு மேல நீ குடிக்க வச்ச அப்படின்னா அவன் 25 வயசுல 27 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டினா தாலி அறுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தமிழச்சி ஓட்டு போட்டிருக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு. என்ன சொல்ல வரீங்க? மூடணுன்றீங்களா மூடக்கூடாது? மூடுவதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்று தான் நான் பதிவு செய்றேன். தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மூடுவதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா மூடுவதை நடிக்காதன்னு சொல்லி தான் நான் பதிவு செய்றேன். 21 வயசுக்கு மேல அவன் குடிக்கிறானா, 25 வயசு வரைக்கும் அவன் தண்ணி அடிச்சான்னா 25 இல்லைன்னா 27 வயசுல கல்யாணம் முடிப்பான். அவன் தான் கேட்ட நான் மேஜர் என் சொந்த முடிவுன்றானே. என்ன சொந்த முடிவு? அரசாங்கத்துடைய ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்தாலும் பாரத பிரதமராக இருந்தாலும் இந்திய குடிமகன் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு குடிமகனுடைய உணவு இருப்பிடம் சுகாதாரம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் பாரத பிரதமருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது 21 வயசுக்கு மேல அவருக்கு உரிமை இருக்குன்னா நீ சரக்கு வித்துன்னு அவ இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்க எதுக்குன்னா இந்த கன்றாவி மாறி திமுகவும் அதிமுகவும் இதை பண்றாங்க, நீ வந்து அதை பண்ணாதடா அப்படி சொல்றாங்க. ஏன் நீ 30 வயசாக்க வேண்டியதானே?
குடிக்கிற வயசு 21 வயசு. அப்ப தான் 21 வயசுக்குள்ள பாதுகாத்துக்கிட்டாங்க. 21 வயசுக்கு மேல அவன் கல்லூரி படிப்பு முடிச்சோடனே சமூகத்துக்குள்ள வரான். சமூகத்துக்குள்ள வரும்போது அவன் அந்த 21 to 30 தான் அவனுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய வயசு. அப்ப ஒரு பொண்ணோட திருமணம் அதிகபட்சம் 23ல இருந்து 25க்குள்ள கல்யாணம் ஆகும். அப்ப 21ல இருந்து 30 வரைக்கும் பாதுகாக்கப்பட்டால்தான் தமிழ்நாட்டுடைய இளைஞன் பாதுகாக்கப்பட்டால்தான் மாற்றம் உருவாக்க முடியுமே தவிர இந்த திராவிட கட்சிகள் செஞ்ச மாதிரி இந்த கேப் மாதிரி மொள்ளமாரித்தனம் பண்ணுவது தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஏற்றுக்கொள்ளாது. சரி, ரைட்டு. இப்ப விஜய் உங்க கருத்தை ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏத்துக்கிட்டு எல்லா கடைகளையும் மூட சொல்றாரு. அப்ப நீங்க இதே கருத்தை சொல்லுவீங்களா? சூப்பர் வரவேற்பீங்களா? ஏங்க நிச்சயம் எல்லா கடைகளையும் முன்ன வரவேற்பீங்களா? நிச்சயமாக அனைத்து கடைகளையும் மூடுனா நான் அல்ல, ஒவ்வொரு தமிழச்சியும் தமிழச்சியை விடுங்க. சொல்றதை கேளுங்க, தமிழச்சியை விட்டு தள்ளுங்க. இப்ப எல்லா கடைகளையும் மூணுனா மதுப்பிரியர்கள் அம்புட்டு வேற குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, மதுப்பிரியர் வேற சொல்றீங்க. மதுப்பிரியர் அனைவருமே போராட்டம் எப்படி நீங்க மூடலாம்? இங்க கை கால் நடுக்குதுமீங்களே. கொரோனா காலத்துல 100 நாள் இந்தியா முழுவதும் மூடி இருக்கும் போது கள்ளக்காரன் எங்க ஆச்சு? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு போர் நடந்தா 10 பேர் சாத்தான் செய்வான். போரை இதையும் கம்பேர் பண்ண கூடாது. கொரோனா காலத்துல மதுப்பிரியரை மூடிட்டு தான் இருந்தான். அது 1-2 பேர் இறந்தாங்கிறதுக்காக நீங்க அதெல்லாம் கொரோனா காலத்திலயும் பிளாக்ல வித்துக்கிட்டு தான் சார் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாது? அதான் சொல்றேன். கொரோனா காலத்திலயும் பிளாக்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. 150 ரூபாய் சரக்கு 500 ரூபாய்க்கு வித்தது எனக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் மூடினால் அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. நீங்க வேணா பரபரப்பா இன்னைக்கு நண்பா நண்பீஸ் எல்லாம் பரபரப்பா நினைச்சுக்கிடலாம். எங்களுக்கு அதெல்லாம் பழசு. அப்ப இத இந்த ஒயின் ஷாப்பை மூடுறன்ற கான்செப்டே யாராலையும் முடியாது. இது வந்து 2.0, அதாவது திராவிட கட்சியுடைய நீட்சி, அதாவது திமுக அதிமுகவுடைய அவங்க ஃபார்முலாவை அப்படியே இவர் தமிழக வெற்றி கழகம் வந்து அப்படி சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டு இந்த கதை பேசிக்கிட்டு 21 வயசுக்குள்ள இருக்கிறவரெல்லாம் கட்டுப்படுத்தி விடுவோம், நாங்கள் 717 கடை இதெல்லாம் நாங்கள் பார்த்து புளிச்சு போனது. அதனால் இது வந்து மதுக்கடைகளை மூடுவதற்கு இவர்களுக்கு திராடியோ தெம்போ இல்லை. இதுக்கு மாற்று என்னதான் நினைக்கிறீங்க? யாரு தாவேகா என்னதான் உண்மையான ஏங்க 2016 இருந்து 2026 இன்னைக்கு மீண்டும் முதலாகிற வரை பீகாரிலே 10 ஆண்டு காலம் மதுக்கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய ஆண்மகன் நிதிஷ்குமார் பீகாரிலே. அந்த மாதிரி நீ ஆம்பளை அங்க 240 சட்டமன்ற தொகுதி, இங்க 234 தான். அப்பேற்பட்ட மிகப்பெரிய மாநிலத்தில் மதுவிலக்கை அமல்படுத்திய பீகார் முதல்வரை போய் நீங்க இந்த மாச கடைசியில போய் மோடிஜி அவர்களை சந்திக்க போறீங்கல்ல, அப்ப நிதிஷ்குமாரை பார்த்து எப்படியா மூடுன, இவ்வளவு பெரிய மாநிலத்தில் மதுக்கடையை மூடுனு கேட்டு நீ அமல்படுத்தினீங்கன்னா உண்மையான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அர்த்தம் இருக்கு. அதை விட்டு போட்டு நான் திராவிட கட்சிகள் ஏற்கனவே செஞ்ச தவறை நாங்கள் வந்து 717 கடை மூடிட்டீங்க, அப்ப இங்கே மூடிட்டேன்னா அங்க போய் குடிக்க மாட்டானா? அங்க குடிச்சா தாலி இருக்க மாட்டாளா? 21 வயசுக்குள்ள 21க்கு மேல குடிக்க ஆரம்பிச்சான்னா அவன் 25 வயசுல தமிழ்நாட்டோட தமிழக தாலி இருக்க மாட்டாளா? இது என்னங்க ஆட்சி, என்ன பெரிய திட்டம்? சரி, அவர் 700 கொண்டு வந்ததை வரவேற்கவே மாட்டீங்களே, என்ன காரணம்? ஏங்க இது ஏற்கனவே பண்ணதை கூத்து தானங்க. அவங்க 500, இவர் 700. இவர் ராசிப்படி 717, இவர் 700, அவங்க 500. திமுக அதிமுக 500, ஜெயலலிதா 500, எடப்பாடி 500, ஸ்டாலின் 500. இவர் புதுசா ஒரு 200 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காரு. 717 என்ன ராசி நம்பரை நம்ம பண்டிட்டு ஜோசியக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாரு. 717 பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸ். ஒருவேளை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் இப்படி 717 மூடிவிட்டோம்னா எப்ப? ஏங்க அதை விட அறிக்கை விடுங்க, திட்டமிடல். ஏங்க ஷெட்யூல் இருக்குல்ல, நீங்க ஒரு 5 ஆண்டு காலம், ஓராண்டு காலம் நீங்க நீங்க எவ்வளவு பேசுறீங்க, நிதிஷ்குமார் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க, இங்க பண்றதுக்கு நீங்க விடுவீங்களா? அதானே கேள்வி. நிச்சயமாக அரசாங்கம் வந்து ஆணையிட்டால் பிறகு கட்டுப்படுத்தலாம் ஆகணும். அரசாங்கம் வந்து பூரண மதுவிலக்குன்னு நான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கடையை மூட மாட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதே உங்க கையில தானே இருக்கு. நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறது. அதுக்குத்தான் சொல்றேன், முதல் தமிழ்நாடு முழுவதும் பாருக்கு போனவனும் போருக்கு போனவனையும் நீங்க முதல்ல தயார் பண்ண. பாரையும் போரையும் இணைக்க கூடாது. ஏங்க பாரு போர்ன்றது வேற, பாருக்கு வேற. போருக்கு போனா அங்க பாதிக்கப்படைஞ்ச அங்க வீரமரணம். ஏங்க வீரமரணம்? நான் என்ன சொல்ல, போர்ல வந்து வீரமரணம், ராணுவ வீரருக்குள்ள செத்தனா அது வீரமரணம். சரி, அப்பாவி சிவிலியன்ஸ் செத்தனா என்ன மரணம்? அவன் என்ன பாவம் செஞ்சான்? ஆமா,
அப்போ அங்கே செஞ்சிலுவை சங்கம் ரெட் கிராஸ் போய் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாதுகாக்குது. அதே போல தமிழ்நாட்டில் 23 ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து முதல்ல குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் 234 தொகுதிகளிலும் குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் தமிழக வெற்றி கழகம் தல தீபாவளி கொண்டாடுவதற்கு வரை தல தீபாவளி கொண்டாடுற வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் தரும். குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கணும். அந்த குடியினால் பெரும் நோயாளிகளுக்கு தனி மருத்துவமனை அமைக்கணும். அமைச்சு அதுக்கப்புறம் நீ கடையை மூடினீங்கன்னா அது சாத்தியம். அதை விட்டு போட்டுட்டு நான் மூடினேங்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் பழசு. சரி, ரைட்டு. இந்த கடைகள் எல்லாம் ஓகே. இப்போ உயர் ரக பார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஸ்டோ பாரு கிளப்பு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன அது நடக்கட்டும்ன்றீங்களா இல்லை அதையும் மூடணுன்றீங்களா? ஏங்க அவன் கொண்டாடி தாளிக்க மாட்டாளா? இல்ல, அது உங்களுடைய கருத்து. இதுலயே குறியா இருக்கீங்களா? நான் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்றேன். அதாவது காசு இருக்கிறவங்க குடிக்கலாம், காசு இல்ல காசு உள்ளவன் அவங்க குடிக்கிறானா அவனுக்கு ஒரு செக் வச்சா முடிஞ்சு வச்சு. பேங்க்ல லோன் வாங்கியிருக்கியா, இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கியா, உனக்கு சரக்கு இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விட்டுட்டு போறேன். பேங்க்ல பெரிய ஒரு 40 லட்ச ரூபா கார்ல வருவாரு. ஆனா பேங்க்ல வந்து 5 கோடி ரூபா கடை வச்சிருப்பாரு. தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டாச்சுன்னா முடிஞ்சு வச்சு. சாத்தியம் நினைக்கிறீங்களா? அவன் கோடி கோடியா போட்டு ரெஸ்டோ பாரை கிளப்பையும் கட்டி நடத்திக்கிட்டு இருக்கான். இங்கே தமிழ்நாடு அரசே இதுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு வருமானம். அப்ப இதுலயே இயங்கிக்கிட்டு இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? நேத்து ஆட்சியில ஐயா விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தோன்னு என்ன சொல்றாங்க? திராவிட கட்சியினுடைய கூட்டணி கட்சி சார்பாக தான் நீங்க ஆட்சியில் உட்காந்துருக்கேங்க. நேத்து இன்னும் பட்ஜெட் இப்போ போட போறாங்க. பட்ஜெட் போடும்போதே நிதிக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் தான் டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை 61% பேர் உருவாக்கி 48,000 கோடி நிதியை நாங்கள் திரட்டி கொடுத்து இருக்கிறோம். அது உங்களை அதை வச்சு தான் நீங்கள் நிதியே திரட்ட முடியுதுன்னு கூட சொல்லுவாங்க. நிதியை கொடுத்ததும் 2003 இருந்து அதிமுக திமுகவை நாங்கள் கஷ்டப்பட்டு டாஸ்மார்க்கு பார்களை நடத்தி, மணமகள் மன்றத்தை நடத்தி, எலைட்டு பார்களை நடத்தி 48,000 கோடி அரசுக்கு வருமானத்தை நாங்கள் திரட்டி வைத்திருந்தோம். அந்த வெண்ணையை இவர் கையில் ஏந்தி கொண்டு வருகிறான்னு நாளைக்கு பட்ஜெட் போடும்போது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை விடுவார். அப்போ நீங்கள் இல்லாமல் இயங்காது நாடு. அதுதான் சொல்கிறோம்ல, நிதி கொடுக்கணும்னாலும் நாங்கள் தான், நிதி கொடுக்கணும்னாலும் நீங்கள் தான், ஆட்சி அமைக்கணும்னாலும் நீங்கள் தான், நாங்கள் தான். உங்களுக்கு ஒரு யார் செஞ்சு தர மாட்டாங்க ஒன்று. அதாவது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயும் போல. சரி, இந்த நேரத்தில் நான் சீமான் சொன்னதை குறிப்பிட்டு சொல்கிறேன். சீமான் என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் இழுத்து மூடு, தென்னஞ்சாறு, இது பழச்சாறு, கல், இதுகளை குடிக்கலாம், இது வந்து இயற்கையானது, பானம் தான் அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு. இதுக்கு மாற்றாத கொண்டா சரியா இருக்குமா? தமிழ்நாட்டுடைய அரசு மரமே பனை மரம் தானங்க. ஆமா, ஏன் கொடுக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டுடைய அரசு மரமே பனை மரம். உங்கள் தென்னங்கல்ல பணங்கள்ல என் பௌரிக தாத்தன் என் பாட்டை குடிச்சது நாங்கள் மாட்டேன்னு சொல்றோம். லோரிக் ஆசிட், தாய்ப்பாலுக்கு இணையான லோரிக் ஆசிட் இருக்கக்கூடிய தென்னங்கள்லையும் பணங்களையும் நாங்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்றோம். குடு வேண்டாம்னு சொல்லலையே. அதனால இவற்றை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா. நான் என்ன பாட்டில் சரி, இன்னமும் பாட்டிலுக்கு 10 ரூபாயா இல்லை கம்மியாயிருச்சா? அதெல்லாம் இல்லை, எல்லாம் அங்கங்கே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அப்படித்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் டாஸ்மார்க் ஊழியர் இருக்காங்க பாருங்க, டாஸ்மார்க் ஊழியர்களும் பார் நடத்துகிறவங்களும் இவங்கள மாதிரி எத்தனையோ நாங்கள் பார்த்தாளுங்க. 25 வருஷமா என்ன நடக்குன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு நாங்காட்டுக்கு வாங்கிட்டு இருப்பேன். நீ அப்படியே வாங்கிட்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்களே, என்ன நடக்கும்? 21 வயசுக்கு மேல உள்ள யார்ட்டையும் கொடுக்க கூடாது, குறிப்பா எம்ஆர்பி ரேட்டை விட யாருக்கும் அதிகம் விற்க கூடாது. ஏங்க இதைத்தானங்க அப்பயும் அவங்க நம்பர் கொடுத்தாங்க. டோல் நம்பர் கொடுக்கலையா? டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கலையா? திமுக ஆட்சியில 2021 ஆட்சிக்கு வந்து கொடுக்கலையா? எங்க ஐயா எடப்பாடி வந்து கொடுக்கலையா? பாட்டிலுக்கு மேலே எதுவும் வாங்கக்கூடாது, அந்த 21 வயசுக்குள்ள. இன்னைக்கு தான் போர்டு வைக்க போறாங்களா? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 21 வயசுக்குள்ள கொடுக்கணும்னு போர்டு வைக்காங்களா? அது ஏற்கனவே இருந்த போர்டு தானங்க. நீ உண்மையான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அடையாளமாக வயசு 30ன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? 30 வயசுனா தாங்க ஒரு இளைஞனை 23ல தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் நண்பியார் நண்பிசி இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் 23லேருந்து 25 27க்குள்ள தான் நடக்கும். 20ல் இருந்து 30 வரைக்கும் காப்பாற்றினா தான் அது தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி. இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா திராவிட மாடலுடைய 2.0 தான். ஏன்னா ஸ்டாலின் முதல்வராக இல்லாமல் இருக்கலாம், அவருடைய முகத்தை நாங்கள் இவர் முகத்தில் பார்க்குறோம், இவர் ரூபத்தில் பார்க்குறோம். நீங்கள் நினச்சது இப்போ நடக்கலானா? எது நிச்சயமா நான் நினைச்சதில்லை. தமிழ்நாட்டுடைய தமிழச்சிகள் நினைத்தது நடக்கவில்லைங்கிற ஆதங்கத்தில் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க, நன்றி.